गाइस நாம இன்னைக்கு என்ன கேம் ப்ளே பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கிரானி 3ல அபிஷியலா பலூன் எஸ்கேப்னு ஒன்று வந்திருக்குங்க. அதைத்தான் நம்ம பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி நீங்க இன்னும் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஓகே சரி அப்போ போல போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ரோலையே கேட்டு காமிக்கிறாங்க, வீட்டுக்கு காமிக்கிறாங்க. சார் கதவை திறங்க, நான் உங்கள் 2 பேர்த்தையும் பிறக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். கதவை திறங்கடா டாகிஸ். என்னங்க அது சுற்றி முற்றி பார்க்குறேன் கதவை. அந்த பையன் இருக்கணும். இன்னைக்கு உங்கள் 2 பேர்த்தையும் பொழக்கிற பொழல நீ என்ன ஆகுறீங்கிறது மட்டும் பாருங்கடா. மொட்டை அண்ட் சொட்டை என்னடா கேட்டை சாட்டிட்டீங்க? இன்னும் கேமராவை பார்த்து கேட்டு சாட்டுறீங்களா? டேய் உங்களை அடிக்கிற அடியில் பார்த்துக்கோங்க, ஏதாச்சும் இருப்பது. இங்கே பாருங்களேன், கிராணி 1ல் இருக்கிற கார். ரைட்டே, நெக்ஸ்ட் இன்ட்ரோ முடிங்கோ. இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ இதையும் தூக்கிட்டானுங்களா? பயந்துட்டானுங்க எஸ்கேப் ஆயிடுவானுன்ட்டு. டேய் இன்னைக்கு எஸ்கேப் ஆக போகிறேன்டா. அது பலூன்லடா. எங்கே பலூன் இருக்குன்னு தெரில. அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி என்னென்ன பொருள் வேணும்னு பார்ப்போம். நீங்கள் என்ன லைக் பண்ணலாம், லைக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், கேட்டே பயங்கரமாக இருக்கே. ஓகே நெக்ஸ்ட் கீழே என்ன வெல்கம். டேய் கிளம்பா நீயா? என்னடா கையில் கண்ணு வச்சிருக்கேன், அடிச்சிரும் பார்த்துக்கோ. ஐயா போட்டான்டா. அடப்பாவி, ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? உங்களை நான் அடிச்சு பறக்கணும்னு நினைக்கிறேன். இருங்க சரி பார்த்தீங்கன்னா டேட் 1 ஆரம்பிக்குது. சார் டேட் 1 இல்லை, டே 1. நீங்கள் தப்பாக நினச்சிக்க போகிறீங்கோ. எந்திரிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குங்க. டென்சிட்டி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் இது எந்திரி. அவ்வளோதான். இதை பார்த்தீங்கன்னா டக்குன்னு இது பண்ணுவோம். என்னடா எவ்வளோ ஸ்லோ ஆகுது? அடிச்சு பாருங்க, எங்கெங்கேயோ கதவை திறக்கிறானுங்க, நல்லா தெரியுது. ஓகே நேராக பார்த்தீங்கன்னா நம்ம போவோம், போய்கொண்டே இருப்போம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் இருக்கும் கைஸ், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருந்தான். அது சத்தம் போட்டு வந்து மேலே ஒழிஞ்சிக்கணும். உள்ளே பாருங்களேன், அந்த கேஸ் சிலிண்டர் இருக்குது, அது நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படுங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கண்டிப்பாக கேஸ் இருந்தால் தானே அது பறக்கும், அதுக்கு தான். பார்த்தீங்கன்னா உங்கள் 2 பேர் கீழே வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒரு வழியாக கிராணி போயிட்டாங்க, ஆனால் மொட்டை மண்டையினை காணோம். டேய் கன்று வச்சுருக்கோனே வந்துட்டான். அவன் கொஞ்சம் கீழே போனோன்னே இப்போ அவ்வளோதான். ஓடுறா கைப்பில் நிற்கவே கூடாது. முன்னாடி எதுவாக இருந்தாலும் பார்த்துப்போம். நெக்ஸ்ட் இது போல் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையா? அப்போ எடுத்துகிட்டு ஓடுறா. கதவு நல்லா திறந்து வச்சுருக்கானுங்க, நல்லா பசங்கடா. ஃபஸ்ட்டு எங்கே பலூன் இருக்கணும் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு வெப்பன் எடுத்து இவங்களெல்லாம் போட்டு தாக்கணுங்க. ஓகே இது திறப்போம். வந்தோடனே இங்கெல்லாம் இந்த கிச்சனை பார்ப்போங்க. ஏய் என்னது இது தேவைப்படுங்க, இது முக்கியமான பொருள். டேய் நான் தேடினது வெப்பன் கீடா, இது ஏன்டா கொடுத்தீங்க? கச்சிருச்சா? ரைட்டே. பார்த்தீங்கன்னா இது பட்டன் அல்லு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியில் பார்த்தீங்கன்னா இந்த இது ஒர்க் ஆகும். அதை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டுருக்கோம். உங்களோட அது இங்கே இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சத்தத்தை போட்டு இங்கே கொண்டு வர வைக்கணும். ஏன்னா திடீர்னு போகும்போது வந்துட்டானுங்கன்னா வைங்க அம்புடுதேன் முடிச்சு விட்டுருவாங்க. இதை இங்கே போடு. ஓகே கிராணி வர வரைக்கும் இதாங்க பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்துட்டாங்க. இந்த கலவனுக்கு எப்படா காது கேட்குது? அவன் சும்மா வந்திருக்கான்னுறது. டேய் டம்மி பாபா, ஐ எம் ஹியர். கிராணி எங்கே போகிறேன்? இங்கே பாருங்க, கிளவ இருக்கிறேன், அவனையும் கூட்டிகிட்டு போ. நான் எப்படி வெளியில் வர்றது? ஒருத்தி அங்கே இருக்கிறா, இன்னொருத்தனா இங்கே இருக்கிறான். 2 பேர் போவாங்களேண்டா. ஓகே இவ பார்த்தீங்கன்னா பாருங்க கிளவி. 2 பேரும் ஜோடி போட்டு போகிறீங்களா? ஜோடியாக போட்டு தள்ளுறானா இல்லையான்னு மட்டும் பாருங்கடா. ஓகே அவனுங்க எங்கே போகிறானுங்கன்னு நைஸாக பார்க்கணுங்க. ஓகே ஆளை காணுங்க, எங்கேயோ போயிட்டாங்க போல இருக்கு. பொறுமையாக போவோம். திடீர்னு பார்த்து துரத்த ஆரம்பிச்சினாலும் ஆயிடுவாங்க. மேலே கீழேன்னு போயிட்டாங்க போல இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக போய் வெப்பனை தூக்கிடுவோம். ஓகே வெப்பனை தூக்கிடு. ஓகே கேஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு வெட்டிக்கடியால் இது பண்ணுவோம். இங்கே போட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சத்தத்தை போட்டு கிராணி இங்கே வர வச்சுருப்போம் கைஸ். கிராண்ட்பா வந்து தூங்குவான். அப்போ பார்த்தீங்கன்னா கன் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கிராணி பார்த்தீங்கன்னா வந்துட்டா, ஆனால் நான் வெயிட் பண்ணுறது கிழவனுக்கு. அவன் வந்து தூங்கும் போது கன் எடுத்து டப்புன்னு பொண்ணுங்க 2 பேர்த்தையும். ஓகேங்களா? ஐ ஆம் வெயிட்டிங். ஓகே கைஸ் கிழவன் வந்துட்டான், தூங்கிட்டாங்க. இப்போ கன்னில் போடுறா. ஓகே இப்போ கிராணி வருவா பாருங்க. வாடி 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 போடு.
ஏன்டா கொழுப்பு உங்களுக்கு. இதோ இந்த புல்லட்டை லோட் பண்ணிப்போம். மேலே ஒரு அண்டை காக்கா இருக்கும் கைஸ், அதையும் போட்டுருவோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண பார்த்தா இப்போ தான் வந்திருக்கான். ஓகே, கீழே அந்த கேஸ் எடுக்கணும்னா நம்மளுக்கு ஒன்று தேவைப்படும். ஐயோ இந்த ஸ்ரெண்டினா வேற வந்து தொல்லை பண்ணிட்டான் கைஸ். அவ்வளோ சும்மாவே விடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காக்காவை போய் சுட்டு தள்ளுவோம். இந்த கிராண்ட் பாவை எந்திரிக்கிறதுக்கு 2 நிமிஷம் ஆகும். என்னடா அது? டேய் ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமாகவே இல்லையா? அண்டங்காக்கா அண்டங்காக்கா கொண்ட கறி ரெண்டக்க போடு. ஓகே, இந்த கன்னை பார்த்தீங்கன்னா என்னது அது? ஓகே, இந்த கன்னை அங்கே போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோ இது என்னது? ஷெட்கி. ஷெட்கி பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே தூக்கி போட்டுருவாங்க. எதுக்கு வம்பு? இதோ இங்கேருந்து தூக்கி போட்டோன்னா கரெக்டாக ஷெட்டுக்கிட்டே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஏதாச்சும் திங்ஸ் இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு போவோம். அந்த ஐயோ ஏர் பலூனா? ஏர் பலூனுக்கு ஏதாச்சும் பொருள் கிடைக்குதான்னு பார்ப்போம் கைஸ். கிடைக்கலினா என்ன சொல்கிறது, ஒன்றும் இல்லை. ஓகே, கன்று பார்த்தீங்கன்னா எடுத்துப்போம். ஓகே, எவனாச்சும் வந்தீங்கன்னா சுட்டுருவேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றையுமே காணும். ஏன்டா இப்படி உயிரை வாங்குறீங்க? ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா பொறுமையாக போவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இங்கே குடிச்சிருவோமா? ஓகே, அப்பாடா எதுவும் ஆகலை. நெக்ஸ்ட்டு இதில் குடிச்சு கீழே இறங்கிடுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது இருக்குது, அதுக்கு முன்னாடி புல்லட் லோட் பண்ணிப்போங்க. அவனுக்கு இது எந்திரிச்சிட்டானுங்கன்னா மாண்டையிலேயே போடுறதுக்கு தேவைப்படும். எங்கே கல்லும் தேவைப்படுங்க. கல் தான் நம்மளோட முக்கியமான ஆயுதம். நெக்ஸ்ட் அங்கே ஒரு கல் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா ஏதாச்சும் தெரியுது, ஒன்றையுமே இல்லையே. டேய் ஏன்டா உயிரை வாங்குறீங்க? யாராச்சும் வராங்களான்னு பாட்டே போவோம். பின்னாடி வந்து பலார்னு ஒரு அப்பா அடித்தாலும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, 2வது கல் என்ன 3வது கல். கல்றா இவன் ஒருத்தன். ஏன்டா நடுவால் குறுக்கால இந்த கௌஷிக் வந்தாங்கிற மாதிரி இவனுக்கு பண்ணுறாங்க கைஸ். ஓகே, நல்லா இது கீழே போட்டு இது ஷெட்கி எடுத்து இதை ஓப்பன் பண்ணிடுவோம் கைஸ். எனக்கு என்ன பண்ணுறது? அப்பாடா போயிட்டாடா. ஷெட்கி எங்கே திறந்துட்டேனா? ஓகே பாருங்க, என்னது இது? ஏர் பலூனா? ஏர் பலூனுக்காக என்னமோ கிடச்சிருக்குங்க, என்னன்னு தெரில. இங்கே அங்கேயே போடு, அப்புறமா எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னத்துக்கு கிராண்ட்பா வந்திருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஆயுதத்தை எடுத்துப்போம். கிராணி வேற ஐ வாண்ட் டு சி யூ. இது திறந்து பார்ப்போம், திறக்க முடியலையா? அப்போ இதை நல்லா இது பண்ணுவோம் கைஸ். கிராணி வந்தால் வந்துடும். இது பண்ணுறக்குள்ள சீக்கிரமாக பண்ணுவோம். டக் டக், அவ்வளோதான். இதுங்க உஷாரையா உஷாரு, நாங்கள் உஷாருக்கே உஷாரு. பார்த்தீங்கன்னா இங்கே ஒழிஞ்சுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கிராணியை சத்தம் போட்டு கூப்பிடுவோம். ஓகே, கிராணி வர வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்ண பாருங்க. ஓகே, கிராணி வந்து என்னை பார்த்துட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ சூடு, அவ்வளோதான். சாவடி சொட்டை கிழவி பாருங்க, மொட்டையன் வருவான் பாருங்க. ஏன் பொண்டாடிக்கு என்னாச்சோ? வந்து விட்டேன். இந்த மெயின் பாயிண்ட்லேயே அவங்க சாவு செட்டா பயலே. செத்தியா தள்ளுறா. இருங்க, இதை உள்ளேயே போட்டு போவான். ஓகே, இதை போடு உள்ள. ஓகே இதை பார்த்தீங்கன்னா அப்புறமா நம்ம தேவைப்படும் போது எடுத்துப்போம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படும். இதை எடுத்துகிட்டு போய் வெளியில் எங்கேயாச்சும் போட்டுருவாப்பா. மெயின் டோர் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தால் போட்டுடலாம் கேஸ். ஐயோ அவ்வளோ தூரம் போகிறக்கு முடியா இருக்கே. சரி, இங்கேருந்தே தூக்கி போடு. என்னை விட்டுரு. அவ்வளோதான். அவள் போயிட்டாளான்னு தெரில, இருந்தாலும் பின்னாடி சைடே போவோம். அவ்வளோதாங்க, போயிட்டாங்க. இந்த சென்ட்ரினா தொலை தாங்க முடியல. ஃபஸ்ட்டு இந்த டெடி பியர் கிடச்சிச்சின்னா அவ்வளோ போடணுங்க. என்ன தொல்லை, சரியான தொல்லை. இங்கே ஜென்ரேட்டர் வேணும். நெக்ஸ்ட் இது இருந்தது. ட்ரெயினை இதெல்லாம் பண்ணணுன்னு நான் நினைக்கவே இல்லை. இது என்னதுங்க? ஏர் பலூனோட பாட்டு. இது எத்தனாவது பாட்டு? செகண்ட் பாட்டுன்னு இருக்கு. அப்போ நாம தான் உருவாக்கணுமா? இதுவே எனக்கு இப்போ தான் தெரியுது. நான் இங்கேருந்து கண்டுபிடிக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதையும் எங்கேயாச்சும் கொண்டு போய் வைப்போம். இதை இங்கே வைப்போம் கைஸ். செக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு என்ன பண்ணுறது? இங்கே பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் பொருள் இருக்கான்னு பார்ப்போம். ஒன்றுமே இல்லையா? நெக்ஸ்ட்டு மேலே தான் போய் ஆகணும். இதை இங்கெல்லாம் பார்க்கவே இல்லையில, பார்ப்போம். இதில் ஒன்றுமே இல்லை. எதுக்குள்ள வச்சுருக்கீங்க? மேட்ச் பாக்ஸு நம்மளுக்கு தேவைப்படும். இந்த சென்டினா வேறு. டெடி பியர் எங்கடா வச்சுருக்கீங்க? உயிரை வாங்குறா. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மேலே போவோம். ஓகே, உண்டிகோல் எடுத்துப்போங்க. ஏன்னா கிராண்ட்பா வந்தாலும் வந்துடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேஃப்டிக்கு இருக்கட்டும். ஓகே, நம்ம இது கூட தாங்க போய் இப்போ பதுங்கி கிராண்ட்பா வந்ததுக்கப்புறம் போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்ப்போம். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்கியா? இப்போ பாரு, கிராண்ட்பா போட்டு அதை எடுத்துகிட்டு போகிறேன் கைஸ். ஓகே, வெயிட் பண்ணுங்க. கிராணி பார்த்தீங்கன்னா வந்துட்டா. இப்போ இவ்வளோ தான் நான் போட போகிறேன். அது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், அங்கேயும் பார்க்கலாம். திரும்பி இங்கே வந்தோடனே
பின்னாடி இருந்து சர்ப்ரைஸ் அட்டாக் கொடுப்போமா? ஐ ஆம் ஹியர் கிரானி, யூ வாண்ட் டு ப்ளே ஐ கேன் சி. ஐயோ, அவ்வளோதாங்க, கிராணி போட்டாச்சு. இப்போ கிராண்ட்பா எங்கே இருந்தாலும் வருவான். அவனுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். இது எடுத்தோன்னா டப்புன்னு வந்துடுவான். நான் தான் சொன்னேன்ல, எங்கடா இருக்க, வாடா பெல்ட்டு கிளம்பும். உன்னை இன்னைக்கு போடாம விட மாட்டேன்டா, வாடா. இவன் வரப்போ கிராணி எந்திரிச்சு வர போல இருக்கே. திருப்பி எடுப்போம். ஆஹாஹான்னு சிரிச்சுட்டு இருக்காங்க. டேய் வாடா, வாட்ட மாண்டையா. இங்கே பாருங்க, கிராணி மாதிரி ஆரம்பிச்சிட்டா. இவன் எங்கே தான் இருக்கான்? மென்டல் என்னை கடுப்பேற்றி பார்க்குறான்னு நினைக்கிறேன் கைஸ். வந்ததுக்கப்புறம் ஷூட் பண்ணிவிட்டு வா வா வா, உனக்காக தாண்டா வெயிட்டிங்க, வா. என்னங்க அங்கேயே நிற்கிறான். ஏய் பக்கு மாட்டிட்டியாடா, மக்கு மாட்டையா? ஐ ஷூட் யூ. ஏய் இவ ஒருத்திடா. இருங்க, இப்போ பாருங்க, இவ்வளோ தான் நான் முடிக்க போகிறேன். வா, இதை எடுத்துகிட்டு போய் போட போகிறேன் கைஸ். கீழே பார்த்துட்டே போகலாமா? இல்லை எப்படியோ நான் அவளை முடிக்கத்தானே போகிறேன். இருடி சென்றினா, தொல்லையா பண்ணுற தொல்லை. உன்னை இன்னைக்கு ஷூட் பண்ணி தள்ளுறனா இல்லையான்னு மட்டும் பாரு. என்னடா இது இப்படி பண்ணுறீங்க? நான் இப்போ தான் இவ்வளோ போடலான்னு சொல்லி டெடி பியரில் எடுத்துகிட்டு வரேன். இங்கே பாருங்கள், பார்த்து தாங்க இறங்கணும். டேய் மாட்டினேன்னா மரண தான். ஏய் அப்பாடி, ஒன்றும் ஆகலை. இங்கெல்லாம் க்ரோபரில் எடுத்துகிட்டு வந்து இது பண்ணுங்க. இதை ஆட்டி விட்டு போட்டுருவோம். தாயே மலமா ஏ பே, என்ன பார்க்குற அடிச்சேன்னா நான் பறந்து போயிடுவேன். ஒழுங்காக கேக் கொடுத்துட்டு போய். என்னைக்கு சேஃப் கீயா? சரி கொண்டா, நான் இப்போவே போய் பார்த்துட்டு போகிறேன். சென்டினா இஸ் கானா? ஓகே, சேஃப்டி தாங்க இஸ் முக்கியம். கிராண்ட்பா இங்கே தான் ஸ்பான் ஆவான், அதுக்கு தான் நான் பயந்து பயந்து போயிட்டுருக்கேன். ஓகே, இதில் என்ன கிடைக்குதுன்னு மட்டும் பார்ப்போங்க. நல்லதாக ஏதாச்சும் கொடுங்கடா. ஓகே, என்னது? ட்ரெயின் கீ. ட்ரெயின் கீ தேவைப்படுமா? தராது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்னது? ஏர் பலூனோட 2வது பாட்டா ஃபஸ்ட் பாட்டான்னு தெரில, என்ன பாட்டுன்னே தெரிலங்க. இதெல்லாம் நம்ம ஞாபகமாக இருக்க போகுது. நம்ம எடுத்துகிட்டு கீழே குதிச்சிருவோம். இன்னும் என்னென்ன பொருள் தேவை தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா நான் திரும்பி கிரானி தான் போட்டு தள்ள போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆமோ இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆமோ இருக்குங்க. இதை எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே ப்ராசஸ், பட் கிரானி வர வரைக்கும் வெயிட்டிங். கைஸ், கிரானி வந்துட்டா. கன்று பார்த்தீங்கன்னா சத்தம் போடும்போது இந்த சைடு விழுந்துருச்சு. நான் என்ன பண்ணுறது? இவ போனக்கப்புறம் தான் நான் பின்னாடி போய் நைஸாக எடுக்க முடியும். ஆமாம், ஐடன்சிக் தான் நான் விளையாண்டுருக்கேன். இப்போ பார். ஐயோ போயிட்டாங்க. இது இங்கேயே சத்தத்தை போட்டு கூப்பிடுவோம். வாடிய தமிழ் செல்வி, உன் பேரு செல்ட்டு கிளவி. ஸோ போடு சாவு. எங்கே உன் புருஷன்? வர சொல். கிளவா பொண்டாடி கானுடா, இங்கே வாடா நீ. வாடா வாடா மாப்பு, வந்து வாங்கிட்டு போடா ஆப்பு. நம்ம பாட்டு எப்படின்னு சொல்கிறா. பாசமே இல்லையா? ஏங்க இவன் வரமாட்டான், நான் என்ன பண்ணுவேன்? கிரானி புருஷனை கூப்பிட்றேன், வரமாட்டான். ஐயோ மறையவே போகிறாளே. ஏங்க வாட் இஸ் திஸ்ங்க? மறைஞ்சிட்டா. இந்த கிழமை உனக்கு பாசம் இருக்காடா இல்லையா? ஓகே வாங்க நம்ம வெளியில் போவோம். வெளியில் தான் எங்கேயும் சுற்றிட்டு இருப்பான். பார்த்த உடனே போட்டு தள்ளிடுவோம் கைஸ். இந்த சென்டினா தொல்லையும் இல்லை. எங்கே இருக்கான்னு பார்ப்போம். இங்கே போயிட்டு இருக்கியா? ஏன்டா உன் பொண்டாட்டிக்கு ஷூட் பண்ணிட்டேன், என்னடா ஜாலியாக வாக்கிங் போயிட்டு இருக்கேன்? சாகு. ஏன்டா போடா மொட்டை மாட்டேயா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே ஏர் பலூனோட இன்னொரு பாட்டு போட்டோம்ல, அதை எடுத்துகிட்டு வருவோம். இன்னும் என்னென்ன கிடைக்கணும்னே தெரியல எனக்கு. இது பார்த்தீங்கன்னா பார்ட் 3ஆங்க. சரி, எல்லாத்தையும் ஒரே இடத்துல தான் போட்டிருக்கோம். அதையும் போட்டு மேலே போய் இன்னொரு பாட்டை எங்கேயாச்சும் இருக்கான்னு தேடுவோம். கீழே போகவே இல்லைல்ல. சரி, அது அப்புறமா போய்க்கலாம். நெக்ஸ்ட் வேறு ஏதாச்சும் பொருள் தேவையா? இதோ இங்கே என்னது இது? பேர்லாக்கி. ஓகே எடுத்துப்போம். பேர்லாக்கி வச்சு நான் என்ன பண்ணுறதுடா? ஒய்யா ஒய். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுறது? கீழே தான் போட்டாகணும். இது தேவையில்லாமல் கொடுத்துட்டு என்ன பண்ணுற கடுப்பில் நான் புதுசாக ஏதாச்சும் பண்ணி போய் உட்காந்துக்கலாம். கேட்போம். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாச்சும் பாட்டு இங்கேருந்து எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இங்கெல்லாம் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் இங்கேயும் இல்லை. நெக்ஸ்ட்டு வேறு ஏதாச்சும் ஓட்டை இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே குதிப்போமா? இது இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஓட்டை இருக்குது, இதுக்குள்ளே குதிப்போம். சென்டினாவோட ஓட்டை தானா? எழுந்துடுறா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கீழே இறங்குவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது உட்காந்து இங்கே போயிடுவாங்க. இங்கே போயிட்டு ஒந்திக்கோள் இங்கே தானே போட்டேன், கீழே போய் கல்லை பொறுக்கி போட்டுருவான். யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்துட்டே போக வேண்டியதாக இருக்குது. என் நிலமை கடைசி நிற்கியாச்சு.
பாடுறா 3 கல்லு நம்மளுக்கு கடவுளே கொடுத்துருக்காரு. 1 அச்சக் 2 மச்சக் 3வது இங்கே தான் இருக்குது. கிராணி கிளவிக்க கூப்பிட்றான் போடுறான் அப்படிதான். நம்மளோட சேஃப்டி பிளேஸுக்கு போயிடுவோம். ஓகே சேஃப்டி பிளேஸ்க்கு வந்தாச்சு. இப்போ கிராண்ட்பாவை கூப்பிட்டு போட்டு தள்ளிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கிராணியை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கிராண்ட்பா தான். வந்த உடனே போட்டுருணுங்க. சேஃப்டி தான் முக்கியம். வந்தோடனே இதில் குனிச்சு உக்காந்துக்கலாம். போடு. ஐயோ இன்னொரு கல் தேவைப்படுங்க. வேறு மயக்க மாட்டலையே. எங்கே இன்னொரு கல் காணும். திருப்பி வந்து இவனை அடிக்கணும்டா. கல் கொடுங்கடா கடவுளே. ஒரு கல் இங்கே காணும். வீட்டையே ரவுண்ட் அடிக்க வேண்டியதாக இருக்கும் போல இருக்கு. ஒரு கல் கிடைக்க மாட்டேது. இந்த கல்லுக்காக நான் இவ்வளோ தூரம் அலைய வேண்டியதாக இருக்குதே. இந்த கிழமை எந்திரிச்சிக்கலாம். இருங்க கண்ணை வெடிச்சு போட்டு தள்ளிடலாம். இல்லை வேணாம். கல்லுமா கல்லு குட்டிமா அங்கே ஒரு கல் இருக்குமா. நம்ம கரெக்டாக அடிக்கலான்னு போகும்போது நம்மளும் ஒரு அடி அடிச்சிட்டானா. இதுக்கு நான் இப்படி வந்து ஒரு கல் எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா அவன் விலகி இருப்பான். இருக்கியா? இருந்தீங்கன்னா சொல்லிடு. ஓகே இருக்காங்க. இங்கேருந்தே போட்டுரு. ஐயோ இன்னொரு கல் எடுத்துப்போம். கல்லெல்லாம் வேஸ்ட் பண்ணுறான்டா மாட்ட மாட்டேன். போடு. ஐயோ என்னடா சாவ மாட்டுற. ஐயோ கடவுள் 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 கல் 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 ப்ளீஸ் பண்ணி. இங்கிலீஷ் தத்தளிக்குதே. சரி கன் எடுத்தே போட்டிருக்கலாம். அவன் நேரத்துக்கு எந்திரிச்சு ஓடி இருப்பானா? இல்லைங்க போகிறான்னு நினைக்கிறேன். எந்திரிச்சிட்டான். சுத்துறதுங்கானோ ஒன்னையும். சரி நேரத்துக்கு ராணியே வந்துருப்பாளே. இப்போ பார்த்தீங்கன்னா கல்லை எடுத்துட்டு நம்ம திரும்ப போட்டு தள்ள வேண்டியதான். ஐயோ இந்த கிழமை பண்ணுறது என்ன ஒரு டார்ச்சர் பண்ணுறாங்க மயிலாடு. இந்த சைடு போகும்போது கிராணிக்கு இது வந்து அடிச்சிட போகிறா. ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம வெப்பன் எடுத்துப்போம். அதாவது நம்மளோட கன் எடுத்துக்கோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புல்லட் இல்லை. புல்லட்டுக்காக நான் தேடி அலைகிறேன். இந்த சைடு கிராண்ட்பா யாராச்சும் வந்தால் என்னை அடித்து பறக்க விடுவார்கள். நான் என்ன செய்கிறது? வாய் வளர்கிறது. ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கிராண்ட்பா போயிட்டான். இங்கே ஒரே ஒரு கல் இருக்கு. சரி கண்ணோட ஏமோ இருக்கு. பார்த்தீங்கன்னா இது கீழே வர வைக்கணும். இது போல ஒழிஞ்சுப்போங்க. அது வரும்போது நான் வந்துக்கலாம். இல்லைன்னா நம்ம சட்னி ஆக்கிடும். இல்லைன்னா பக்கு கீதாயிர போகுது. வா 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 கிராணி பக்கத்தால் தான் இருக்கா. சீக்கிரம் வா வா. பாடா இந்த கிராணிக்கெல்லாம் பயப்பட வேணாம். மேலே போவோம். மேலே போய் எனக்கு புல்லட் மட்டும் கிடைக்கட்டும். புல்லட் பாண்டி மாதிரி ஆக. நெக்ஸ்ட் இதோ இங்கே இறங்கிடுவோம். ஏன்னா இங்கே நம்மளுக்கு புல்லட் இருக்கும். சரி நம்மளை மேலே கூட்டிகிட்டு வந்துருச்சுங்க. இதை லெஃப்டே மேலே இருக்குங்க இன்னொரு பார்ட்டு. நான் சொல்லான்னு வந்தா இங்கே பாருங்களேன். ஐயோ அது போட்டாலும் எப்படியாச்சும் கீழே விழுகிற மாதிரிலாம் இது பண்ணும். ஸ்டோர் பண்ணு. விழுந்துரு. எனக்கு பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக இந்த வெளியில் வந்துப்போ. நம்மகிட்ட ஆமோ இருக்கு. இது அங்கே இருக்கு பாருங்க கோல்டன் ஆமோஸ். பாருங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு வச்சு செய்கிறேன் பாருங்க. ஓகே 2 பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராண்ட்பா பாருங்க வழி விட மாட்டான். கிளம்பா விட்டாலும் நீ அடங்க மாட்டியா. இருங்க இதுக்குள்ளே போட்டுருவோம். அதாவது இது கீழே வர வச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது கண்ணை உள்ளே போட்டுருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த பொருள் எடுத்துக்கோங்க. இதுதான் நம்மளோட 3ன்னு நினைக்கிறேன். 1வது பார்த்தா வந்த வழியாகவே போயிடுவோம். பொறுமையாக இருங்குதுங்க. நல்லது. இவ்வளோதான் இங்கே பார்க்கலாம். சூப்பரான வியூவே. இதுக்காகவே நீங்கள் லைக் பண்ணணும். ஓகே வந்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரில. நான் மெயின் பாயிண்ட் அதாவது ஃப்ரண்ட் ரோடுக்கு முன்னாடி பட்டிருக்கேன். என்னடா இங்கே பாருங்கள் என்னமோ காமிக்குது. சரி இங்கே வைப்போம். என்னது ட்ராப். எப்படிடா ஃபிக்ஸ் பண்ணுறது? ஓகே பாருங்களேன் இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணுமா. இது எத்தனாவது பாட்டு? ஓகே இதுதான் 3வதா. அப்போ இது தேவையில்லை. அப்போ இதுதாங்க. இது எங்கே வைக்கிறது? இல்லையா. நெக்ஸ்ட் பலூன்ஸ் பார்த்தீங்கன்னா 3வது பாட்டு. ஓஹோ இப்படி தான் ரெடி பண்ணுவாங்க. ஓகே இது வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இன்னும் வேறு எங்கெல்லாம் போகல. அந்த கீழே போகணுங்க. கீழே பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குன்னா கோகோனட் தேவைப்படும். அந்த கோகோனட்டை நான் எடுக்க போகிறேன். கீழே தான் இருக்குமா நான் தெரில. எதுக்கோ போய் பார்ப்போம்.
இதுக்குள்ளே வச்சுருந்தானுங்கன்னா இல்லை நல்லது. பொட்டிக்கல்லாம் வைப்பானுங்களே. க்ரோபார் எடுக்க முடிஞ்சால் நல்லாயிருக்கும். அதுக்கு வேறு கன் இல்லைனா இதெல்லாம் வேணுமே. இது ஏதாச்சும் பக்தி இது இருக்காடா சொல்லுங்கடா. இப்படி வச்சு பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு கிராண்ட்பா வந்து யாராச்சும் வந்து பின்னாடி அடிச்சாங்கன்னா இப்படி இருக்கும். பண்ண முடியல. ஓகே நெக்ஸ்ட் இது சத்தத்தை கொடுக்கலப்பா. உள்ளே தாங்க இருக்குது, அந்த ஒன்று தாங்க தேவை. ஓகே இதை பார்த்தீங்கன்னா எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது இருக்குங்க, ப்ராங்க்கு பண்ணவலாமா. ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை தள்ளி விட்டு மேலே போய் ஒழிஞ்சுப்பான். இந்த செகண்டில் கிராணி வந்துச்சு, அவ்வளோதான். ஓகே ஒழிஞ்சாச்சு. 2வது டைம் சத்தம் கொடுத்துட்டு வந்து ஒழிஞ்சிட்டேன் கைஸ். 3rd டைம் சவுண்டு கொடுத்துட்டேன் கைஸ். 4th டைமும் பண்ணிட்டேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொறுமையாக போவோம். ஏதாச்சும் நல்ல பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்டா நல்ல பொருளாக இருக்குன்னு பார்த்தா இப்படி வச்சுட்டானுங்களே. இந்த கோகனட் மட்டும் கிடச்சிச்சு, நான் தாங்க அவ்வளோ. இங்கே இருக்குங்க கன்று, புல்லட் இல்லை. வேறு எங்கெல்லாம் புல்லட் இருக்கும்? இங்கே இருக்கிற எல்லா புல்லட்டையும் யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு புல்லட்டே இல்லை. பார்த்தீங்கன்னா நம்ம உண்டிக்கோல்லாம் யூஸ் பண்ணி ஆகணும். அந்த உண்டிக்கோலுக்கு நான் எங்கே போகிறது? எங்கேயோ போட்டேன், ஆனால் எங்கே போட்டேன்னு தெரில. ஆனால் கல் மட்டும் பொறுக்கி வச்சுப்போம். அச்சக். நெக்ஸ்ட்டு அடுத்த கல்லை கொடுங்கடா சீக்கிரம். யாராச்சும் பார்த்தா என்னை போட்டுருவாங்கடா. தொட்டாலே பட்டாசானா போட்டுருவானுங்க தானாடா. யாராச்சும் இருக்காங்களா? பதுங்கி பதுங்கி போகணுங்க. ஏன்னா யாராச்சும் பார்த்தாங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட உண்டிக்கோல் கிடச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா இருக்கோ இதை பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டு மூடு. பார்த்தீங்கன்னா கிராணி பார்த்தீங்கன்னா சவுண்டுக்கு வந்துடுவா. அதுக்குள்ளே நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கல் எடுக்கணும். நான் நிற்க விரும்பல, ஓடிட்டே இருக்க போகிறேன். எதிரில் யாரும் இல்லை. அதே மாதிரி இன்னும் 2 கல் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு கல்லை வச்சுட்டு ஒருத்தர் தான்டா போட முடியும். மிஸ் ஆச்சுன்னா என்ன மிஸ் பண்ணிடுவாங்கடா. இங்கெல்லாம் ஒன்றும் காணோம். அங்கே ஒரு கல் இருக்குது. போகும்போது யாராச்சும் வந்துட்டாங்கன்னா ஐயோ 2 கல் தான்டா இருக்குது. இங்கே கதவை சாத்திட்டு போவான். 2 கல்லை வச்சு சமாளிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா தெரில. கிராணி அங்கே தாங்க நிற்கிறா. கிராணி ப்ளீஸ் சீ மீ. வா இங்கே வா, எங்கே போகிற? அதான் பார்த்துட்டாங்க. கரெக்டாக ஹெச்ஆர்ட்டே வைக்கணும். ஓ கிளம்பு வருவான்ல அவன் இங்கே. வாடா ஏன் கிளம்பா. அதுக்குள்ளே அங்கே ஒரு இன்னொரு கல்லை பார்த்துட்டேன். இப்போ தான்டா எனக்கு நிம்மதியாக இருக்குது. இப்போ அவன் மிஸ் ஆச்சுனாலும் அவனை மிஸ் பண்ணிடலாங்க, நம்ம மிஸ் ஆக தேவையில்லை. கிளவனு தான் வரான் பாரு. டே வரான்டா வேட்டைக்காரன். வந்த வேகத்தில் போகிறானே போயிட்டான்டா. சாவுங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு தேவைப்படும். ஏன்னா இதை வச்சு தான் நான் கீழே போய் அதை உடச்சி தேங்காய் எடுத்து அது இதுன்னு பண்ணுண்டா. பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி கரெக்டாக அடிக்கணும். அப்புறம் கோகனட் எடுத்துகிட்டு போகணும். ஆஹா எத்தனை வேலைகள் இருக்கிறது. ஓகே நான் பார்த்தீங்கன்னா இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்த வேகத்துலேயே கொண்டு போய் படிக்கட்டுக்கிட்டேயாச்சும் போட்டு போவான். இங்கேயே போடு. பார்த்தீங்கன்னா போன வேகத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான அந்த குரோபார் எடுத்துகிட்டு வந்து 2 இடத்துலையும் பார்க்கணுங்க. இதை இங்கே குதி பார்த்துங்கோ. குத்திர போகுது. ஏப்பாடா இதுக்குள்ள என்ன இருக்குது? ஃபியூஸு தேவையில்ல. சீக்கிரம் டைம் வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. எந்திரிச்சாங்கன்னா பட்டுன்னு போட்டுருவாங்க. இதில் என்னது? நான் கோகனட்டா இல்லை ஜென்ரேட்டர் கேபிள். இதை வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னால் என்ன சொல்கிறதுனே தெரில. போகிற வேகத்தில் சாத்திட்டு போவேன். சாப்பிடலான்னு நினச்சேன், முடியல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேராக அந்த வழியாகவே போயிடலாம். ஏன்னா இந்த வழியில் போகிற டேஞ்சர். திடீர்னு பண்ணால் அடித்தாங்கன்னா அப்புறம் தான் ஒரு டேவே முடிஞ்சிடும். எந்த அடியும் வாங்காமல் இது பண்ணுறதுல நம்ம கோரிக்கை வச்சுட்டு வந்துருக்கேன். ஓகே கேஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ திரும்பிப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட் ஸ்டாப்புக்கு தான் போக வேண்டியது இருக்குது. யாராச்சும் இருக்காங்களா? ஊஸ் டே 2.5 செகண்ட் எப்படி, அதாவது 2 நிமிஷங்க எப்படி போகணுன்னே தெரில. நீங்கள் மட்டும் கோகனட் கொடுங்களா. கோகனட்டில் தான்டா காயின் இருக்குது. எனக்கு காயின் தான் வேணும். ஓகே என்னது கோகனட் தேவை. வந்த வேகத்தில் கீழே போகணும். ஹெல்ப் மீ. ஓகே கீழே போ. பொறுமையாக போய் கொண்டு இருக்கிறது. பார்த்தீங்கன்னா வெளியில் போய் இந்த கோகனட்டை எடுப்போம். நம்ம காயின் கிடச்சிட்டா. இது என்னது? கல் அவசரத்துக்கு தேவைப்படுறதே இந்த கல் தான்டா. இதை வச்சுக்கோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெட்டுவோம். அங்கே ஒரு கல் இருக்குது. வெட்டின உடனே காயின் எடுத்துப்போம். சத்தத்துக்கு கேட்டு கிராணி வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். எந்திரிச்சிட்டாலாம் இல்லையான்னு தெரிலையே.
2 பேரும் எந்திரிச்சிருப்பாங்க. இவங்களெல்லாம் நம்பவே முடியாது கைஸ். திடீர்னு அடிச்சாலும் அடிச்சிருவாங்க. உஷாரா தான் போகணும். 2 கல் கிடைச்சிருக்கு. இன்னும் 1 கல் கிடைச்சா தைரியமா நான் போய் நிப்பேன்டா. யாராச்சும் இருக்காங்களா? இல்ல. அந்த பயம் இருக்கணும். இல்ல இல்ல இல்ல. வந்த வேகத்துல அப்படியே கீழே போனா நல்லா இருக்கும். யாராச்சும் பார்த்து துரத்த ஆரம்பிச்சானுங்கன்னா துரத்திட்டே கிடப்பாங்க. யாரையும் காணுங்க. ஓகே, அப்படியே கீழே போயிடுவோம். யாரும் அதுக்குள்ள பார்க்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் கீழே போகலாம் வாங்க. ஓகே, இங்கே தான் உண்டிகோல் இருக்கு. யாராச்சும் ஏதாச்சும் எமர்ஜென்சினா அதை எடுத்து சுட்டுடலாம். 2 கல் இருக்கு. போடு, இது தொடு. டிக்கெட் வச்சு பார்த்தீங்கன்னா உண்டிகோல் எடுத்து போ. இஹின்னு சத்தம் கிடுச்சு. கிராணி இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே போய் சத்தத்தை கொடுத்துப்போம். இப்போவும் ஹெட் ஷாட் முக்கியம் கைஸ். ஹெட் ஷாட். ஐயோ, இது வேற சத்தம் போடாதா? ஐயோ, மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இங்கே பதுங்கி இருந்து தான் அடிக்கணும். அடிச்சுட்டு எப்பவும் போல் கண்டினியூ பண்ணுறேன். என்னடா இது கிராணி இன்னும் காணா? நாத்திக்கு யாராச்சும் வந்துருக்கணுமே. காலடி சத்தத்தையும் காணோம். இன்னமாடா வரல? இன்னும் வராமல் என்ன பண்ணுறானுங்க? ஏண்டா டாங்கிங்களா? இன்னும் வராமல் என்னடா பண்ணுறீங்க? ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா சத்தத்தை போட்டே இருப்போம். என்னது யாரையும் காணும்? சரி, அப்படியே போவோம். ஐயோ, கிராணி இருக்கா? நல்ல வேலை. போடி போ. நீ போனதுக்கப்புறம் தான் பின்னாடி வழியாக வந்து நான் உன்னை கொல்லணும். நீ போ 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 போடியே. என்னது அவ்வளோ நேரம் பார்க்குறாளே. யூவா சரி இரு. இங்கேருந்து சூழலாகா போயிடுச்சு. இது என்னது பியூஸ்? இது எதுவும் சாப்பிடணும்னு தெரியல. ஐயா, அவசரத்தில் என்னமோ பண்ணிட்டேன். என்ன அது? கிளிச்சு என்னை விட்டுரு. ஐயோ, ஒளி மம்மியே என்னை காப்பாத்திரேன். ஒரே அடியா சாச்சு போட்டாங்க. டே 2 வரக்கூடாதுன்னு நினச்சா வந்து போட்டேன். ஸோ சேடு. நினச்சி கூட பார்க்கலையேடா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ திரும்பி இது லாக் பிக் போட்டு வச்சுருக்காங்க. கீழே போய் உண்டிக்கோல் அங்கே தாங்க இருக்குது. தெரியாமல் ஏதோ கிழிச்சு மாட்டிக்கிட்டேன். பார்த்தா கொண்டுட்டாங்க. என்னடா இப்படியா நடக்கிற? நொண்டி நடக்கிறாங்க. இங்கே தானே போட்டேன். இது பாருங்க. ஐயோ, எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒழிஞ்சிட்டு இது சத்தத்தை போடுவோம். என்னை மூக்கிலேயே அடிச்சு கிராணி வந்துட்டா. இப்போ பாருங்க, பழி வாங்குறனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. திரும்பியெல்லாம் அடி வாங்கவே மாட்டேன். இந்த ஷூட்டுக்கு தெரியாம இது தொட்டுட்டேன். இது கிளம்பு வரட்டும். அவனையும் போடுறேன், இங்கேயே வச்சு போடுறேன். தேங்க்யூடா, நான் திறந்து விட்டுருக்கேன். ஆனால் நீ உன்னாலதான் இவ்வளோ நேரம் தப்பிச்சிட்டு இருந்தேன். ஓகே, கிளம்பு வரட்டும். வந்தோடனே டப்புன்னு போடுறேனா இல்லையான்னு மட்டும் பாரு. கிளம்பா வந்து அடியே வாங்குடா. நம்ம பாட்டி எப்படி? ஐயோ, கண்ணு வச்சிருக்கான். நல்ல வேலைங்க, கண்ணு வச்சிருக்கான். ஷூட்டு புல்லட் இல்லை. ஆஹா, ஒழிஞ்சுக்கோ. அவன் போகிற வரைக்கும் நான் இங்கே தாங்க இருக்கணும். நம்ம கிட்ட தான் கண்ணு இருக்கு, ஆனால் புல்லட்டா இல்லை. எப்படியாச்சும் தப்பிச்சு டூப் கொடுத்துட்டு போக வேண்டியதான். இவன் பின்னாடியே போய் ஆகுமா? எல்லாம் என் தலையெழுத்து. இந்த கண்ணு இங்கே போட்டு வச்சுருவோம். இல்லைங்க, இன்னும் இங்கேயே தான் நிற்கிறேன். போடா போடா. ரைட்டே, இங்கே செட்டில்மெண்ட் போடுற பிளான் பட்டான்னு வச்சுருக்கேன். அவன் கால் மட்டும் தெரியுது, பார்த்தீங்களா கைஸ்? ஐயோ, பார்த்தாங்க. ஐயோ, இவன் தொலை என்னால் தாங்க முடியல. டேய் சீக்கிரம் போடா. ஒருத்தன் ஏதோ பார்த்து அடிக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கான். பா, போயிட்டானா? சிரிக்கிறான் அப்படின்னு சிரிக்கிறாங்க. ஒரு அடி கூட அடிக்கல, சிரிப்பு மட்டும் உனக்கு. போயிட்டானா? ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அந்த கேஸ் சிலிண்டரை மட்டும் எடுத்துப்போம். இதாங்க அந்த இது வந்து ப்ரோ பிளான் கான்ஸா அப்படிங்கிறாங்க. என்னன்னு தெரில. போயிட்டானா? பொறுமையாக பார்த்து தாங்க போகணும். ஏன்னா போகிறது அவன் முன்னாடி, திரும்பினானா ஒரே அடி. எப்படி நம்ம ரைமிங்கு? இதாண்டா டைமிங்கு. போயிட்டான். பார்த்து போவோம்.
எங்கே இருக்கான்? போயிட்டுருக்காங்க. பார்த்துட்டேன். அது அங்கே தான் இருக்கான். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வழியாக போய் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கிளம்புவோம். யாரும் பார்க்கறக்குள்ள கிளம்பிடணும்டா டேய். ஓகே வச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. இதுதான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எங்கே வைப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த தீப்பெட்டி. ஆஹா கிராணி பார்த்துச்சே. இதுக்கு ஒரு டிமிக்கி கொடுத்துட்டு தான் வரணும் போல இருக்குங்க. கிளம்ப வேற அங்கே தாண்டா இருக்கான். வா 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 வா. ஆஹா இப்போ ஏறி பற்ற வைக்க முடியுமான்னு வேற தெரிலையேங்க. திரும்பி உள்ளே போயிடலாம். உள்ளே போய் ஒழிஞ்சக்கப்புறம் தான் வரணுங்க. ஓகே இதுக்குள்ளே போயிடுவோம். பார்த்து இது கடியால் போயிடுறேன். ஐயோ அவங்க பார்த்துட்டாங்க கைஸ். நேரம் இங்கே தான் வராங்க. என்னை போட்டு தலை போகிறாங்க. கடவுளே அச்சித்தே குமாரே. கிராணி போயிட்டா இந்த கிழமை பார்க்குறானே. மம்மி மியூசிக் நின்றுச்சு. பாடா பாடின்னு போயிட்டானே. டேய் ஏன்டா நான் போகிற இடத்துக்கே நீங்கள் 2 பேர் போகிறீங்க? இந்த கெளுட்டு கிழவனுக்கு கிராணி அனுப்பிச்சிட்டு போயிடுச்சுங்க. இந்த கிழவன் தாங்க இப்படி பண்ணுறான். அது இங்கே 2 ட்ராப்பு. ஏண்டா கிழவன் அனுப்பிச்சிட்டு போயிட்டான். எனக்கு இந்த ட்ராப்பில் மாட்டாது. அவ்வளோதான் எஸ்கேப் தானே. இதில் ஏறிடுவோம். இது என்னது விட்டாடா இது பண்ணுறோம். அது கட்டவை. அவ்வளோதாங்க. ஏர் பலூன் பெருசாகுது. சூப்பர். ஒரு வழியாக எஸ்கேப் முடிக்க போகிறோம். சீக்கிரம்டா யாராச்சும் பார்த்து வச்சுட்டு போகிறாங்க. அப்பாடா பறக்குறாங்க. வாலி ஏய் கெல்ட்டு கலந்து இங்கேயே போட்டுப்பான். வட்டாமாமே எங்க பாருங்க வீடே சூப்பராக தெரியுது. ஏண்டா என்னையோட அடிச்ச இந்த கிராணி அடுத்த டைம் பழி வாங்குவாங்க. ஓகே பாய் பாய் சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம். ஆனால் இந்த கிராம்பா இப்போ நினச்சா கூட சுட்டு நம்ம திரும்பி கீழே கொண்டு வந்து வச்சிடறோம். இங்கே பாருங்க அழகாக இருக்குல்ல வியூவு. சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா என்னது காட்டுக்குள்ளே ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ளே 2 பேய்கள் மற்றும் ஒரு குழந்தை பேய் பார்க்குறாங்க பாருங்க. ஆனாலும் மண்டையும் பாருங்கடா கழுத்து கிளம்புங்களா. த எண்டு யோபாடி. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பலூன் எஸ்கேப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முச்சாச்சு. சந்தோஷமாக இருக்குது. இந்த எஸ்கேப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஒரே ஒரு லைக் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். அப்போ தான் இது விட நல்ல கேம்லாம் சீக்கிரமாக போடலாம். கிராணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. இருந்தாலும் இப்போ அப்லோட் பண்ணிட்டேன்ல உங்களுக்காக. ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இதை ஒரு நல்ல விட சந்திப்பாக உங்கள் விடைபெறும் நான் உங்கள் நிஷா. பாய் பாய்.